பாசிப்பருப்பு, க்ரீன் கிராம் தால். இதில் பாயசம் செய்யறதுக்கு பாசிப்பருப்பு 400 கிராம், நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை ஏன் வறுத்து பாயசம் செய்யணும்னா அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். வறுத்தோடனே இந்த பாசிப்பருப்பு அந்த பாயசம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வறுத்துக்கணும். கருகுடமாக நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை இன்னும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வாசம் வருது. வறுத்தது போதும், அப்படியே வச்சிடலாம். சூடு ஆறணுன்னு நல்லா கழுவிக்கலாம். ஒரு 3 டைம் நல்லா கழுவிக்கலாம். கழுவி அரிசி எடுத்துக்கலாம். தூசி இருந்தாலும் வெளியே போயிடும். கழுவாமல் அப்படியே போடக்கூடாது. அரிசி எப்படி கழுவுமோ அதே மாதிரி கழுவி அரிசி எடுத்துக்கணும். வறுத்த பாசிப்பருப்பு சூடு ஆறணுன்னு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சாச்சு. இதை கழிட்டு வரக்குள்ளேயும் தண்ணி சூடாயிரும். பாசிப்பருப்பை போட்டுடலாம். பாசிப்பருப்பை நல்லா கிளறி விட்டுடலாம். ஏன்னா அடியில் லைட்டாக ஒட்டும். ஒட்டி கிளறி விட்டோம்னா அப்புறம் அது ஒட்டாமல் இருக்கும். தண்ணி நிறையா பார்த்தீங்களா, ரொம்ப கிண்டிகிட்டே இருக்க தேவையில்லை. அப்படியே வேக விட்டுடலாம். குக்கரில் வேக வச்சுருக்குங்க, வேக வச்சு எடுத்துக்கலாம். அச்சு வெல்லம் 800 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 400 கிராம் பாசிப்பருப்பு, 800 கிராம் அச்சு வெல்லம். பாகு வச்சு ஊற்றலாம், ஊற்றிக்கலாம். தண்ணியாக இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக பாகுனா கம்பி பாகு பார்த்து கிடையாது, கரையிற அளவுக்கு எடுத்துகிட்டு திருப்பி ஊற்றிக்கலாம். இல்லைனா அப்படியே அச்சுவலம் சுத்தமாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். முழு தேங்காயை அரைச்சி திக்காக பால் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவி போடுறனா போட்டுக்கலாம். இல்லைனா இப்படி பால் எடுத்து ஊற்றினா ஊற்றிக்கலாம். தேங்காய் மிக்சியில் ஒரு சுற்று தண்ணி சேர்க்காமல் அப்படி குறப்பாக நுணுக்கி போடுறனா போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் செய்ய போகிறது தேங்காய் பால் எடுத்து ஊற்ற போகிறேன். இந்த 3 சாய்ஸ் அவரை இஷ்டம் தான். தேங்காய் துருவல், இல்லைனா தேங்காய் மிக்சியில் ஒரு சுற்று ஓட எடுத்துக்கலாம், இல்லை அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைனா தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு வாயில் குடிக்கும்போது கொஞ்சம் தக்கையாக கூடாது. தேங்காய் பூ கொஞ்சம் அந்த மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். எங்கள் அம்மாலாம் தேங்காய் துருவல்னு சேர்ப்பாங்க. அது ஒரு மாதிரி குடிக்கும்போது லாஸ்ட்டில் ஒவ்வொரு வாயும் குடிக்கும்போது அந்த மென்று சாப்பிடுவோம், அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அவரை இஷ்டம் தான் இந்த விஷயம் மட்டும். அச்சு வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சாச்சு அடுப்பில். அது அப்படியே கரையட்டும். கரைய வரைக்கும் அந்த ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கம்பி பாகத்து வந்துடக்கூடாது, முறியக்கூடாது. அச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இந்த திராட்சையை நெய்யில் வறுத்துக்கலாம். தேங்காய் துருவியாச்சு. தேங்காய் பால் தான் சேர்க்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் வீட்டில் எல்லாருமே தேங்காய் துருவல் போட்டு செய்யுங்க அப்படின்னாங்களா. ஸோ தேங்காய் துருவல் போட்டு செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு இன்னும் வேகலை. நம்ம சீக்கிரம் செய்யணும்னு சொன்னால் குக்கரில் வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நான் குக்கரில் செஞ்சால் அது ஒரு மாதிரி எனக்கு அந்த பாசிப்பருப்பில் ஒரு பரபரப்பு தன்மை எனக்கு பிடிக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும்போது குக்கரில் வேக வச்சுங்களேன் அந்த வலுவலுன்னு இருக்கும். அதனால தான் இந்த பரபரப்பு தன்மை இருக்குங்கன்னா முழுங்கும்போது வறுத்துன்னு செய்கிறது, வாசனைக்கும் வறுக்கிறது, அந்த பாசிப்பருப்போட வளர்ப்பு தன்மையும் குறைங்கிறக்காண்டி தான் வறுத்து செஞ்சோம். அது வாசமும் நல்லாயிருக்கும். குடிக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி இருக்கும்.
அந்த பருப்புலாம் வந்து எதில் விரிஞ்சு விரிஞ்சிருக்குமோ அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துக்கலாம், தேவையான நெய் வறுத்துக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம். இது கூட முந்திரி 100 கிராம் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து 100 கிராம் போட்டால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் நான் முந்திரி போடல. இந்த வறுத்த நெய்யோடு சேர்த்து லாஸ்ட்டில் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பாசிப்பருப்பு பாயாசம் வந்து இறக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் தூள் சேர்த்தா போதும். அதே மாதிரி ஏலக்காவும் நுணுக்கி இருந்து லாஸ்ட்டில் இறக்க போகிற டைமில் சேர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தோம்னா அந்த வாசனையாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே சேர்க்காம திராட்சை வந்து புஷ்ஷுனாலும் நிப்பாட்டிடலாம். ஏலக்காய் ஒரு 9 ஏலக்காய் நுணுக்கி வச்சு இந்த மாதிரி தட்டினா போதும். ரொம்ப மையாக அரைக்க தேவையில்லை. அது வாசத்துக்கு மட்டும் தான் சேர்க்குறது. பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து செஞ்சால் போதும். ரொம்ப குறைய விட்டு அவங்களுக்கு வந்து அந்த முழுங்கும்போது டேஸ்ட் கிடைக்காது. கொஞ்சம் வந்து இந்த பாசிப்பருப்பு வந்து இந்த எதில் விரும்பமாக கிடக்கணும். அப்போ தான் முழுங்கும்போது அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பாசிப்பருப்பு நல்லா வந்துருச்சு. அச்சுவலத்தை வந்து சேர்த்துக்கலாம். இனி போதும் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கரைன்னு தேவை. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அச்சுவலத்தை வந்து சூடேற்றி காய்ச்சி வச்சாச்சு. அதனால் வந்து சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். முழு அச்சு உணவு போட்டு வச்சுங்களேன், அது கரையிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அந்த இனிப்பு மட்டும் அதில் பாசிப்பருப்பில் சேர்ந்தால் போதும். இப்போ தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வேகிற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். இதுதான் கொஞ்சம் வந்து டைம் ஆகும். மற்றபடி வந்து செய்து ஈஸி செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தேங்காய் பூ போட்டதுக்கப்புறமா இனிப்பு கரெக்டாக பார்த்துக்கணும். டேஸ்ட் பார்க்கலாம். வறுத்து போட்டுருக்கனால இந்த பாயசம் குடிக்கும்போது அவ்வளோ வாசமும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். எந்த இனிப்பு செய்யும்போது கொஞ்சம் துளியோண்டு உப்பு சேர்த்துக்கணும். அந்த சவக்கல் சாப்பில் இருக்கிற டேஸ்ட் வந்து மாற்றி கொடுக்கும். உப்பு போடும்போது அந்த உப்பு வந்து நமக்கு வந்து நாக்குக்கு வந்து அந்த இனிப்பு வந்து துல்லியமாக கிடைக்கும் நாக்குக்கு. அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும், ரொம்ப போடக்கூடாது. அதான் கொஞ்சம் சேர்த்தேன். நெய்யில் வறுத்து வச்சுருக்க உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் பழத்தை அந்த நெய்யோடு சேர்த்து ஊற்றிடணும். அது நமக்கு பாயசத்துக்கு வந்து வாசனையை தூக்கி கொடுக்கும். அப்படி அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. சுட சுட பாயசம் ரெடி ஆயிடுச்சு.
அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி குடிக்க வேண்டியதான். என்னோடய சேனல் ராஜசெல்வி. இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள். பாசிப்பருப்பு பாயசம் எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மா தேங்காய் பூ துருவி தான் போடுவாங்க, அதே மாதிரி தான் செஞ்சுட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுச்சு. என்னோடய ராஜசெல்வி சேனலை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறையா உணவுகள் வந்து செஞ்சு காட்டுற வீடியோ பார்க்கலாம். என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்து செஞ்சுக்கலாம். இதை வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இதில் ஒரு முந்திரி பருப்பு வந்து 100 கிராம் வறுத்து போட்டால் இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும்.